அத்தியாயம் 4. இந்த பஸ் வேண்டாம் ரவி. டாக்டர் தெய்வநாயகி பஸ்ஸின் ஜன்னல் அருகில் நின்ற தனது சகோதரரிடம் குமுறும் குரலில் சொல்கிறாள். சப்தமாக பேசாத, அந்த ஆள் காதில் விழுந்து தொலைக்க போகுது. இது பார்க்கா, நீ இப்போ வண்டியை விட்டு இறங்கினா அவருக்கு இன்னும் மண்டை கணம் ஏறிக்கும். நீ லட்சியமே செய்யாதே. தெய்வநாயகியின் தம்பி தன் தமக்கையை பிடித்து உட்கார்த்தி வைக்கிறான். பேசாம நீயும் வந்துடுறியா? நானா? என்னக்கா இப்படி பயந்து சாகிற? குழந்தை இளவரசியை அம்மா ஒருத்தியால கவனிக்க முடியுமா? அந்த மனுஷன் உன்னை என்ன செஞ்சிட முடியும்? மெட்ராஸ் போன உடனே மாம்பழத்தில் நம்ம வண்டி நிற்கும். ஏறிட்டு வீட்டை பார்க்க போவியா? இந்த மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் உனக்கு எப்பேற்பட்ட பேரை வாங்கி கொடுக்க போகுது பாரு. அப்போ நான் வரட்டுமா? தெய்வநாயகி முன்வரிசையை பார்க்கிறாள். மீசியை ஒரு கையால் நீவியபடியே தர்மராஜனும் ஓரப்பார்வையால் மருமகளை அளக்கிறார். ஏண்டா கருப்பையா, குமரனை எங்கடா காணோம்? வந்துருவாங்க. உங்களை வழி அனுப்ப என்னைக்கு அவர் வர தவறி இருக்காரு. அவன் வந்தா டாக்டர் தலை அவங்க கழுத்தில் இருக்குமாடா? ஏற்கனவே சீப்படுறதா சபதம் போட்டு இருக்கான். தர்மராஜன் சிரிக்கும்போது இருட்டு குகை போல காவி பளிப்பேறிய வாயில் ஓரிரண்டு தங்கப்பற்கள் பளிரிடுகின்றன. என்னதான் பட்டை பெல்ட்டை போட்டு அடக்கி வைத்திருந்தாலும் எக்காலமாய் சிரிக்கும்போது தொந்தி செல்ல குழந்தை போல் குதிக்கிறது. தலைவருக்கு எல்லாமே தமாசுதான். ஜால்ரா போடுவதற்கென்றே வந்துள்ள கூட்டம் தாளம் தப்பாமல் பின்பாட்டு பாட தெய்வநாயகி வெறுப்புடன் முகத்தை திருப்பிக் கொண்டு உதட்டுக்குள் முணுமுணுக்கிறாள். என்னடா சொல்கிற டாக்டர் அம்மா? அதனமோ இங்கிலீஷில் திட்டுறாங்க தலைவா. வாயை பொத்திட்டு உட்கார சொல்லு. இல்லை, என் மகனோட சபதம் நிஜமாகவே நிறைவேறிடும். மீராவுக்கு இருந்தாற்போல் இருந்து இந்த சூழ்நிலை பிடிக்கவில்லை. கண்களை மூடி ஜன்னல் ஓரமாய் சாய்ந்து கொள்கிறாள். என்ன மீறு வண்டி கிளம்பவே இல்லையே? அதுக்குள்ள தூக்கமா? தூக்கம் இல்லை பின்ன. அந்த எம்எல்ஏ பேசுறத கேட்கவே பிடிக்கல. சம்மல் கொள்ளைக்காரன் மாதிரி மிரட்டுறான். அது அவருடைய ரத்தத்தோட பிறந்த குணம். இதை சொல்றியே, இவர் பையனை காலேஜில் பரீட்சை சமயத்தில் பேப்பரை அவுட்டாக்குனதுக்காக காலேஜ் வாசலையே மிதிக்கக்கூடாதுன்னு பிரின்ஸ்பால் சொல்லிட்டாரு. அவனும் சரிதான்னு டாட்டா காமிச்சிட்டு போயிட்டான். ஆனால் இவர் அந்த பிரின்சிபாலை கதற கதற ஊரை விட்டு விரட்டி இருக்காரு பாரு. சுத்த மோசம். மீரா முகத்தை சுளிக்க கீர்த்தி அவளுடைய கரத்தை பிடித்து ஒவ்வொரு வளையலாய் புரட்டி பார்க்கிறான். எல்லாமே தங்கம் இல்லையா? நடுநடுவில் கண்ணாடி வளையலா? நான் அத்தனையும் தங்கம்னு நினைச்சிட்டு இருந்தேன். மீரா சிரித்தபடி கையை இழுத்து கொள்கிறாள். ஒரு டஜன் தங்க வளையல் போடுற அளவுக்கு வசதி இருந்திருந்தா எங்கள் அப்பா என்னை உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டார். அவன் அவளுடைய உள்ளங்கையில் கிள்ளுகிறான். உனக்கு வாய் ஜாஸ்தி. மீரா ஓரக்கண்ணால் அவனுடைய முகத்தை ஆராய்கிறாள். அதில் கோபம் இல்லை, குழந்தைத்தனமான உற்சாகம்தான் இருந்தது. பஸ் நீண்ட ஹாரனுக்கிடையே மீராவுக்கு தன் தாய் சொன்ன வார்த்தைகளும் ஒலிப்பது போல. இந்த மீரா புதையல்னு கல்லை தூக்கி போட்டாப்புல எதையாவது பேசுவியே, அதையெல்லாம் குறைச்சிக்கோ. அதுவும் மாப்பிள்ளை ஒன்று சொன்னால் அதை கேலி செய்கிற மாதிரி எதுவும் சொல்லாதே. மனசில் இருக்கிறத தாலி கட்டினவர்கிட்ட கூடவா மறைக்கணும்? முக்கியமாக தாலி கட்டினவர்கிட்ட தாண்டி மறைக்கணும். ஆம்பளை மனசு ஒரு சமயம் போல் இன்னொரு சமயம் இருக்காது. பொண்டாட்டியை எத்தனை இலக்காரமாக பேசினாலும் தனக்கு அவகிட்ட காரியம் ஆக வேண்டியிருந்தா அத்தனை பேசியும் சிரிச்சுக்கிட்டே தாங்கிக்கும். ஆனால் வேற எங்கேயாவது இடிபட்டுட்டு வீட்டுக்கு வந்து புருபுருன்னு சில நேரங்களில் உட்கார்ந்து இருக்கும். அப்போ பார்த்து விளையாட்டா நாம் எதையாவது சொல்ல போய் அதுவே பெரிய விஷயமா போய் ருத்ரதாண்டவம் ஆடிடும். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், ஒரு குதிரையை எங்கே தட்டினால் காத்தா பறக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் எங்கே தொட்டா குப்புற தள்ளும் என்பதை தெரிஞ்சிட்டா தான் புத்திசாலின்னு. அம்மா புத்திசாலி தான். இல்லாவிட்டால் அப்பா சகலத்தையும் அவளிடம் ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக இருப்பாரா? வெளிப்பார்வைக்கு அந்த வீட்டில் அம்மாவுக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை போலதான் தோன்றும். அப்பாதான் சத்தமாக பேசுவார். தாம் தூம் என்று குதிப்பார். விரித்து கொண்டு உட்காருவார்.
அம்மா காஃபி டம்ளரும் கையுமாய் புருஷன் பின்னாலே ஓடுவாங்க. அடிக்கடி எனக்கென்ன தெரியும் என்பாள். ஆனால் அப்பாவை ஏக்குவதே அவள்தான் என்பது மீராவுக்கே சமீபத்தில்தானே தெரிந்தது. அவளது எண்ண ஓட்டத்தை முன்சீட்டில் அமர்ந்திருந்த பெண் கலைக்கிறாள். டிரைவர் 7:30க்கு பஸ் புறப்படணும்னு சொன்னீங்க, மணி 8 போகுது, எப்போதான் கிளம்புவீங்க? அவரை கேட்டு என்ன பிரயோஜனம்? பாமா, நம்ம எம்எல்ஏ வண்டியில் வராரு இல்லை, அவர்கிட்ட இருந்து புறப்படுன்னு சிக்னல் வந்தாகணும். பாமா என்று அழைக்கப்பட்ட அந்த பெண் தன்னை வழியனுப்ப வந்திருந்த தாயை அலட்சியமாய் ஒரு பார்வை பார்த்துவிட்டு வேண்டுமென்றே குரலை உயர்த்தி தர்மராஜனிடம் இடக்காய் கேட்கிறாள். என்ன எம்எல்ஏ சார், ப்ளஷரில் போக வேண்டியவரெல்லாம் பஸ்ஸுக்கு வரீங்க, இப்போ எங்கள் பாடியில் திண்டாட்டமாக போகுது? யாராவது? தர்மராஜ் எழுந்து நின்று 2வது வரிசையை திரும்பி பார்த்த அதே கணத்தில் மீராவும் அவளை பார்க்கிறாள். 25லிருந்து 30 வரையில் எந்த வயதில் வேண்டுமானாலும் அவளை நிறுத்தி வைத்து பார்க்கலாம். ஆனால் அவளோ தன்னை 10 வயது பெண் போல அலங்கரித்து கொண்டிருந்தாள். அசப்பில் பார்த்தால் ஏதோ ஒரு சினிமா நடிகையை ஞாபகப்படுத்துவது போன்ற மேக்கப். யாரு, சத்யபாமாவா? ஆமாங்க. என்ன திடுதிடுப்புன்னு, நீ நடிக்க போறியா? பாமா அளவுக்கு சற்று அதிகமாகவே தலையை குலுக்கி வெட்கப்பட்டாள். அதுக்கெல்லாம் ஒரு ராசி வேணுங்க. என் ராசி இந்த நொண்டி பொண்ணை வளர்க்குறதோட சரியா போயிடும்னு நினைக்கிறேங்க. பாமா ஜன்னல் ஓரமாக சரிந்து உட்கார்ந்து இருக்கும் சிறுமியை வெடுக்கென தூக்கி காண்பிக்க சுமார் 8 வயது மதிக்கக்கூடிய அந்த பெண் குழந்தை வீல் என்று அலற, கத்தாதே சனியனே, ஐயாவை பார்த்து கும்பிடு போடு. தர்மராஜன் அமர்த்தலாய் கையை சேர்க்கிறார். இருக்கட்டும், உங்கள் அக்கா மகதானே? ஆமாங்க, என் பிராணனை எடுக்கிறதுக்காகவே இப்படி உன்னை பெற்று என் தலையில் கட்டிட்டு போயிருக்கா. நொண்டி முடமாக இருந்தாலும் பரவாயில்லை, அநியாயத்துக்கு பிடிவாதம் என்னால் தாங்கவே முடியலை, அதான் கொண்டு விடலாம்னு. நல்லா சொன்னப்போ, பட்டணத்தில் இப்போ உங்கள் அக்கா தானே டாப் ஸ்டார், தெரியுமில்ல? தெரியுமுங்க. அவள் டாப்பில் இருக்கணுங்கிறதுக்காக என்னை பள்ளத்தில் போட்டு தேய்க்கிறது நியாயமா? சினிமாவுக்கும் அரசியலுக்கும் நியாய அநியாயமே கிடையாதே பாமா, அது கிடக்கட்டும். பாக்கு வெட்டியில் வெற்றாப்பில் பேசுவியே, பேசாமல் எங்கள் கட்சியில் சேர்ந்துடும். ஒவ்வொரு மேடையிலேயும் புகுந்து விளையாடலாம். மேடை பேச்சுக்கு மட்டும் 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபாய் தரேன். தர்மலிங்கம் பேச்சோடு பேச்சாய் மட்டும் என்பதை அழுத்தி சொன்ன விதத்தை அவரது தொண்டர்கள் ரசித்து சிரிக்க, சத்யபாமாவுக்கு புரிந்ததோ இல்லையோ கழுக்கென சிரிக்கிறாள். நான் கல்யாணம் செஞ்சுக்க போகிறேங்க. அப்படி போடு, மாட்டினவன் யாரு? பரமக்குடி மாப்பிளங்க. அவள் சொல்லி கொண்டு இருக்கும் போதே காதை துளைக்கும்படியாக மோட்டார் சைக்கிள் சத்தம். குமரன் வந்துட்டான். கீர்த்தி மீராவின் கன்னத்தில் முகத்தை தேய்த்தபடி சொல்கிறான். மீரா ஜன்னல் வெளியே எட்டி பார்க்கிறாள். ஏதோ டிட்டர்ஜென்ட் சோப்பு விளம்பரம் மாதிரி வெள்ளை வெள்ளையே மல்வேஷ்டி ஜிப்பாவுடன் 30 வயது இளைஞன் மோட்டார் சைக்கிளில் மிடுக்காக, ஒரு கையில் புகையும் சிகரெட், இன்னொரு கையில் சுருட்டிய தினசரி. மொத்தத்தில் ஐயனார் சிலை ஒன்று மாறுவேடம் போட்டு குதிரைக்கு பதிலாக மோட்டார் சைக்கிள் ஏறி வந்தார் போல். நீவிக்கு பொழுதில் அவன் பார்வை தெய்வநாயகின் பக்கம் விசிறாமல் இல்லை. அவளோ இவனை கண்டதும் தலையை உட்பக்கமாய் இழுத்து கொள்கிறாள். வாடா, எங்கடா போயிட்ட? ஃபேக்ட்ரியில் தகராறுப்பா, பேசி முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. நீங்கள் 6:30 மணிக்கு வைத்திய தெருவில் அந்த வீட்டில் இருப்பீங்கன்னு பொட்டியை கரெக்டாக 6:30க்கு கொண்டு போய் கொடுத்துடுன்னு அம்மா சொன்னாங்க. 7:15க்கு தான் நீங்கள் கிளம்புவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் என்னால் லேட்டாகிடக்கூடாதுன்னு தான் சூட்கேஸை நம்ம கருப்பையா கிட்ட கொடுத்து அனுப்பிட்டேனே. பொட்டி வந்து சேர்ந்துருச்சாப்பா? எப்போ எலெக்ஷன் நின்னாலும் டெபாசிட் பணம் உன் கையால் தான் கட்டுறது வழக்கம். அதே மாதிரி எப்போ ஊருக்கு கிளம்பினாலும் நீ வந்து வழி அனுப்புறதானடா பழக்கம். இவர் பெரிய சக்கரவர்த்தி, இவரை வழி அனுப்ப இந்த ராஜகுமாரன் வரணுமாக்கும். வைத்திய தெருவில் புதுசாக ஒருத்தியை பிடிச்சிருக்காரு. இவரையெல்லாம் தெய்வநாயகி தம்பியிடம் புலம்புகிறாள். உனக்கு இத்தனை அவஸ்தைப்பட்டும் வாய் போகலாக்கா. இப்பொழுது கீர்த்தி மீராவின் தோள்பட்டியில் இடிக்கிறான். எல்லா பொம்பளைங்களையுமே வாய்தான் கெடுக்கிறது. குமரன் அப்பாவுடன் ஏதோ பேசிவிட்டு அப்படியே கண்டக்டரின் தோள் மீது கை போட்டபடி இறங்குகிறான். கிளம்பலாம்டா, ரைட். கண்டக்டருக்கு பதிலாக குமரனே டிரைவருக்கு உத்தரவு பிறப்பிக்க, டிரைவரும் குமரனை பார்த்து சிநேகமாய் சிரித்தபடி வண்டியை கிளப்ப, பஸ் நிலையத்தில் இருந்து கிளம்பி மெயின் ரோடுக்கு மெல்ல வர,
பஸ்ஸை ஓட்டியே மோட்டார் சைக்கிள் வந்த குமரன் தெய்வநாயகி அமர்ந்திருந்த ஜன்னல் ஒட்டியே தன் வாகனத்தை செலுத்த அவளோ கழுத்தை நொடித்து கொள்கிறாள். ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க? நீங்கள் எப்படி இருந்தா எனக்கென்ன? இளவரசி எப்படி இருக்கான்? எல்லாத்துக்கும் மௌனமாக இருந்துட முடியாது டாக்டர். என்னைக்காவது ஒரு நாள் என் குழந்தையை என்கிட்ட ஒப்படைச்சு தான் தீரணும். மீரா மிகவும் சுருங்குகிறாள். என்ன ஊருப்பா, எப்போ பாரு சண்டையை மடியில் கட்டிட்டு அலையிறது. மெட்ராஸ் அப்படியே சன்னியாசிங்க ஊராக்கும் அம்மணி. இந்த மண்ணுக்கு கொஞ்சம் சுரணை அதிகம். அது சண்டையானாலும் சரி, வேறு சமாச்சாரம் ஆனாலும் சரி, மற்றவங்களை விட ஒரு டிகிரி கூடத்தான் பொறுத்துக்க. பெங்களூரில் புரிஞ்சுப்ப. பஸ் முக்கி முனகி வேகம் எடுத்த 5வது நிமிஷத்திலேயே பெரிய குழுக்களுடன் இருக்கிறது. வெளியே பை படுக்கையுடன் 4 பேர் கொண்ட குடும்பமே அலைய குலைய ஓடி வருகிறது. ஸ்டாப் ஸ்டாப், மெட்ராஸ் வரைக்கும் ஒரே ஒரு டிக்கெட் தாங்க இருக்குது. ஐயோ, எப்படியாவது நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். எங்கள் அப்பா சாக கிடக்கார். மருமகளையும் குழந்தைகளையும் பார்த்தே ஆகணும்னு 4 பேரில் குடும்பத் தலைவன் அலமாட்டாத குறைய கெஞ்ச கண்டக்டர் நிர்தாட்சியமாய் மறுக்கிறார். யோ, ஓவர்லோடு ஏற்றி என்னை மாட்டிக்க சொல்கிறியா? வேணுமானா ஒரு ஆள் ஏறு, மற்ற பேரை பின்னாடி பஸ்ஸில் வர சொல்லு. வழியில் செக்கிங்கில் மாட்டினா நாங்கள் தான் அவதிப்படுவோம். கீர்த்தி மீராவின் இடக்கை விரல்களை தன் வலக்கை விரல்களோடு பின்னிக் கொள்கிறான். கண்டக்டரோ நேரே கீர்த்தியிடம் வந்து நிற்கிறார். சார், உங்கள் ஒய்ஃபை 4 சீட் தள்ளி ஒரு பொம்பளை மாத்திரம் உட்கார்ந்துருக்காங்க. அங்கே போய் உட்கார சொல்லலாமா? கீர்த்திக்கு மூக்கு நுனியில் கோபம் வந்து நாற்காலி போட்டு உட்கார்கிறது. அத்தியாயம் 5. ஏன்னு கேட்டால் எப்படி சார்? அங்கே ஒரு பொம்பளை கை குழந்தைக்காரே உட்கார்ந்துருக்காங்க இல்லை? அந்த அம்மாவை முன்னால் வர சொல்கிறேன். நீங்களும் இந்த சாருமா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பின்னால் உட்காருங்க. வேற யாராவது அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லுங்க. இவ தனியாக வர பயப்படுவா. கீர்த்தி தன் மனைவியின் கையை தன் பிடியிலிருந்து விடாமலேயே சொல்கிறான். எங்கே கைப்பிடியை தளர்த்தினால் அவள் எழுந்து விடுவாளோ என்கிற பயம். பார்க்கறதுக்கு படித்தவங்களா இருக்கீங்க. நீங்களே வேணுமானாலும் எழுந்து நின்று பாருங்க. வேறு யாரையாவது நகர்த்த முடியுமான்னு. நீங்கள் ஒரு ஜோடி தான் மாற்றி உட்கார வசதியாக இருக்கீங்க. கண்டக்டர் சொல்லி முடிப்பதற்குள் முன்சீட்டில் உட்கார்ந்திருந்த தர்மராஜன் இலக்காக சொல்கிறார். சார் தான் சொல்லிட்டாருல, தனியாக வர்றதுக்கு பொண்டாட்டி பயப்படுவான்னு. வண்டியில் உன்பக்கம் மாத்திரம் காலையில் 8 மணிக்கு மெட்ராஸ் போக போகுது. பின்பக்கம் நிதானமாக மதியம் 1 மணிக்கு வந்து சேரும். இல்லை, அதான் சம்சாரம் பயப்படுறாங்க. இவங்கள சொல்லி குத்தம் இல்லையா? நாடே அப்படித்தான் இருக்குது. படித்தவனுக்கு பஸ்ஸில் வர பேசஞ்சர் கூட கொஞ்சம் அனுசரித்து போக முடியல. அப்புறம் எப்படி அரசியல் மாத்திரம் ஒற்றுமை நிலவணும்னு பார்க்குறீங்க? கீர்த்தி அந்த ஒரு இமைப்பொழுதில் உஷ்ணத்தின் உச்சிக்கே போய்விட்டாள். எங்கே தான் அரசியல் பேசுறதுன்னு ஒரு நியதி கிடையாதா? நான் நகரமாட்டேன். நீர் வேணுமானா உங்கள் மருமகளை நகரச் சொல்லுங்க. தாராளமாக நான் அழைச்சிட்டு வந்து என் பக்கத்தில் இடம் கொடுப்பேன். அவள் பக்கத்தில் ஒரு பாட்டி இப்போவே சாமி ஆடுதே. நீ தூக்கி மடியில் வச்சுக்கிறியா? மாட்ட. சின்ன பொண்ணு இருந்தால் வச்சுப்ப. இதற்குள் தெய்வநாயகி கீர்த்தியை பார்த்து பெண்புலியாய் சீறுகிறாள். மிஸ்டர், மைண்ட் யுவர் பிஸ்னஸ். உங்களால் இடம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போங்க. அதை விட்டு எங்கிட்ட எதுக்கு வம்புக்கு வரீங்க? அந்த காட்டாளுக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. மீராவு கூட கீர்த்தி அப்படி பேசியது பிடிக்கவில்லை. எதற்காக வீண் வம்பை விலைக்கு வாங்க வேண்டும்? இத்தனைக்கும் நடுவில் பஸ்ஸில் இடம் கிடைத்ததே, மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைத்தது போன்ற நிம்மதியில் வெளியே பெட்டும் கையுமாக நின்ற மகனிடமும் மனைவியிடமும் இறைந்து கத்துகிறார் புதுசாய் ஏறிய பயணி. அடே, அடுத்த பஸ் பிடிடா. சரிப்பா, நீ உட்காரு. பரவாயில்ல, போக போக இடம் கிடைச்சிடும். அம்மாவை பார்த்துக்கோ. மாலுக்குட்டி, தூங்கிடாத. அம்மாவால் தூக்க முடியாது. கண்ணம்மா, நானும் உன் கூட வரேம்மா. 7 வயது சிறுமி தாயின் பிடியிலிருந்து திமிரி பார்க்கிறாள். பெற்றவள் மகளை ஒரு அதட்டல் போட்டுவிட்டு ஜன்னல் பக்கம் சிரமப்பட்டு எம்பி குதித்து சொல்கிறாள். பணம் போனால் போகட்டும். அவருக்கு ஆஸ்பத்திரி தான் வசதியாக இருக்குன்னா இருக்கட்டும். இத்தனை நாள் செலவழிச்சாச்சு. கடைசி காலத்தில் போய் கையை சுருக்கி கஞ்சப்பட்டம் வாங்கிக்க வேண்டாம். நான் வாயை திறக்க மாட்டேன். உங்கள் பையில் கங்கை செம்பு வச்சிருக்கேன். அப்பா வாயில் 2 ஸ்பூன் விட்டு விடுங்கோ. ஆகட்டும், நீ ஜாக்கிரதை. பணம் போதுமா? ஒரு ராத்திரி தானே சமாளிச்சுப்பேன். மீரா கீர்த்திக்கு மட்டும் கேட்கும் துணியில் ரகசியமாய் சொல்கிறாள்.
சின்ன குழந்தை மாதிரி அடம்பிடிக்கிறது கொஞ்சம் கூட நன்னா இல்லை. எனக்கும் தெரியறது, சண்டையை ஆரம்பிச்சுட்டேன், எங்கே நிறுத்துறதுன்னு தெரியலையே. அவனும் அதே தொனியில் சொல்கிறான். மீராவுக்கு சிரிப்பு அடக்க மாட்டாமல், இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் அச்சு அப்படியே நாகு மாமா தான். சரி வழிவிடுங்கோ. என்ன மீரா இது? அவள் பதில் பேசாமல் கையில் எடுத்த பிளாஸ்டிக் கூடையுடன் எழுந்து இருக்கிறாள். இது என்னத்துக்கு? உங்கள் வேஷ்டி, பாலியை கிண்ணம், வாட்டர் பாட்டில். எனக்கு தாகம் எடுத்தா எழுந்து வந்து கேளுங்கோ. அவள் அவனை ஜன்னலோரத்துக்கு நகரச் சொல்லிவிட்டு தன் சீட்டை விட்டு வெளியே வர முயற்சி செய்ய, உட்கார்ந்த நிலையிலே கீர்த்தி அவளின் சின்ன இடுப்பில் உதட்டால் உரசுகிறான். குப்பன சிலிர்த்து போகிறாள் மீரா. அவனை பொய்யாய் முறைக்கிறாள். அவனோ உதட்டை தேய்த்தபடி அப்பாவியாய் கேட்கிறான். கூடையா கொண்டு வந்து வைக்கட்டுமா? ஒன்றும் வேண்டாம். அவள் பின்சீட்டுக்கு போகும்போது இவர்களின் பிரிவுக்கு காரணமாக இருந்த மனிதர் வியர்வை வெளியே தேங்க்ஸ் சொல்கிறார். தர்மராஜன் சிறிது நேரம் இவர்களை முறைத்து பார்த்துவிட்டு பேச்சை மாற்றுகிறார். என்னப்பா கண்டக்டர், திருவிளையாடலை தவிர வேறு எதுவும் போட மாட்டியா? உன் பஸ்ஸில் ஏறி ஏறி எனக்கு திருவிளையாடல் வசனம் பூரா மனப்பாடம் ஆயிடுச்சேப்பா. ஐயா வரப்போறீங்கன்னு வண்டி கிளம்புறப்போ தானே சொன்னாங்க. முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா வேற படம் கொண்டாந்துருப்பேன். மீரா பஸ்ஸின் கடைசி சீட்டுக்கு முன்னால் இருந்த காலி சீட்டில் போய் உட்கார்கிறாள். ஜன்னல் ஓரமாய் கைக்குழந்தையுடன் கருப்பு சிலையாய் கிராமத்து பெண். தன்னை முன்னிட்டு தான் பஸ்ஸில் இத்தனை தகராறு ஏற்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாதவளாய் முகமுழுக்க சிரிப்பாய் டிவி திரையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்கிறாள் அவள். அதில் என்ன சினிமா போடுவாங்களா? ஆமாம், இங்கிட்டிருந்து பார்த்தா நல்லா தெரியுமா? நல்லாவே தெரியும். அவள் மீண்டும் ஒருமுறை முதுகை நிமிர்த்தி பார்க்க, அது நேரம் வரையில் தாயின் மார்பில் தலை புதைத்திருந்த கருப்பு குழந்தை தன் சொர்க்கம் பறிப்போன பதப்பில் வீறிடுகிறது. ஜோஜோ அழாத ராசா, அங்கிட்டு பார்த்தியா, படம் காட்ட போறாங்க, அப்பார்கிட்ட சொல்லுவியா? நானும் ஆத்தாலும் பஸ்ஸில் படம் பார்த்தோம்னு என் கண்ணு பொட்டி தங்கம் காராம்பசு. மீராவுக்கு சினிமா விட அருகில் இருப்பவளின் பேச்சு ரசனைக்குரியதாய் இருக்கிறது. கையில் இருந்த பிளாஸ்டிக் குடையை இன்னும் கீழே வைக்கவில்லை. அதிலிருந்து 2 முறுக்கையும் அதிரசத்தையும் எடுத்து பக்கத்தில் இருந்தவளிடம் கொடுக்கிறாள். யாருக்கு தாயி? உனக்கு தான் குழந்தை சாப்பிடுமா? அது இன்னும் பால் குடிதான் தாயி. 6 மாதம்தான் ஆகுது. அதுவும் அப்பாரு பட்டணத்தில் கப்பல் இருத்தல் ஸ்டேஷனில் வேலை பார்க்குறாரு. இங்கிட்டு என் தங்கச்சிக்கு பாக்குவத்தில் மாற்றினாங்க. அவர் வர முடியலை. என்னைய அனுப்ப பிரியமே இல்லைதான். பச்சை புள்ளக்காரியன்னு நான் தான் 3 நாள் அழுது ஆகாத்தியம் செஞ்சு புறப்பட்டுட்டேன். நீங்களும் கல்யாணத்துக்கு தான் வந்தீங்களா? இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, இன்னும் 10 நாள் கூட ஆகலை. இதை சொல்லும்போது தான் திடீரென மீராவுக்கு வெட்கம் பற்றி கொள்கிறது. அந்த பெண் குறுகுருவென மீராவையே பார்க்கிறாள். அடுத்த வருஷம் இது மாதிரி ஒன்று பெற்றுக்க. சும்மா தள்ளி போடாத. வயசாகி பிள்ளை பெற்றா பிள்ளையும் ஆரோக்கியமாக இருக்காது. எங்கே பால் சுரப்பே வத்திடுமில்ல. பேசிக்கொண்டே போனவள் ரொம்பவும் பழகியவள் மாதிரி மீராவின் காதோடு கிசு கிசுக்கிறாள். நீங்கள் எல்லாம் பட்டணத்து பொம்பளைங்க தாய்ப்பால் கொடுப்பீங்களா? ஐயா கேட்கிறேன்னுல. புள்ள பிறந்து பெத்தவ பால் கொடுக்கறதுல இருக்கிற நிம்மதியும் சுகமும் வேற எதுலேயும் இல்லை ஆத்தா. பாருங்க கடிக்கிறான் இப்பவே. எனக்கு இவன் பறந்தப்போ 3 நாள் பாலே இல்லை. ஓன்னு அழுவேன். எங்கள் ஆத்தா தான் வெள்ளை பூண்டும் சோம்பும் கசாயம் வச்சு கொடுத்து மீரா சிரிப்பை கைக்குட்டையில் அடக்கி கொண்டாள். வீடியோவில் திருவிளையாடல். முத்துராமன் சாம்பிராணி புகை போட்ட தேவிகாவின் கூந்தலை முகர்ந்து பார்த்து கொண்டிருக்க, மீரா மஞ்சள் படர்த்த புது வேஷ்டியை நெஞ்சோடு அணைத்து கொள்கிறாள். 9 மணிக்கெல்லாம் தூங்குகிறவள் இல்லை. ஆனாலும் இந்த 10 நாள் அலைச்சலில் கண்களும் உடம்பும் கெஞ்சுகின்றன. தூக்கமும் இல்லாத விழிப்பும் இல்லாத 2 கெட்டா நிலையில் அவள் மிதக்கிறாள். பொதிகை மலையிலிருந்து புறப்பட்ட தென்றலையும் தாண்டி பக்கத்து சீட் பெண்ணின் குழந்தை பால் குடிக்கும் ஓசை. மீராவுக்கு நெஞ்சு குறுகுறுப்பது போல ஒருவித பிரமை. அடுத்த வருஷம் இந்த நாளில் குழந்தை பெற்றுக்க போகிறேனா? ஆமாம், எத்தனை பெற்றுக்க போகிறோம்? பிள்ளையோ பொண்ணோ? ஒன்று சிசேரியன் கூடாது, வலிக்கும். இடுப்பு வலின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இவர் என் பின்னாலேயே கையை பிசைஞ்சிட்டு மீரா ரொம்ப வலிக்கிறதான்னு கேட்டு சுற்றி சுற்றி வரணும்.
அப்புறம் நானும் இவ்வளோ மாதிரி நானே என் குழந்தைக்கு. மீரா தூக்கத்தில் புன்னகை செய்கிறாள். நடுவே ஒரு முறை விழிப்பு வந்தபோது கையில் இருந்த மூர்த்த வேஷ்டியில் முகத்தில் துளித்த வேர்வையை ஒத்தி எடுக்கிறாள். கையை உயர்த்தி மணி பார்க்கிறாள். மணி 9:15 தான். சின்ன ஒளி சதுரத்தில் சிவாஜி நாகேஷம் உரிமை கொண்டிருக்கிறார். கேள்வியை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? அவ்வளவுதான். அடுத்த கணம் மொத்தமாய் 7-8 இடிகள் ஒரே இடத்தில் ஒட்டுமொத்தமாய் விழுந்தது போன்ற பெரிய முழக்கம். இமைப்பொழுதுக்குள் பெரிய நெருப்பு பந்துக்குள்ளிருந்து சின்ன சின்ன தீக்கோளங்களாய் பயணிகள் வெடித்து சிதறுகிறார்கள். ஐயோ அம்மம்மா செத்தேன். ஓ ஓ ஓ பஸ் அந்த ராத்திரி பொழுதில் நினைத்தாற்போலிருந்து தீபாவளி கொண்டாடுகிறது. அத்தியாயம் 6. தூக்கமா மயக்கமா இல்லை செத்து கொண்டிருக்கிறோமோ? ஐயோ இது என்ன? எங்கே அவர்? மீரா கண்களை திறந்து சுற்றிலும் பார்க்கிறாள். முன்னே பின்னே அறிமுகமில்லாத முகங்கள், வெள்ளை உடை, டெட்டால் வாசனை, எங்கோ சரசரவென விடாத ஓசை. படுவா என்ன சத்தம் போடுற? பட்டணம் வரட்டும், உங்கள் அப்பார்கிட்ட சொல்லி குழந்தை பால் குடிக்கும் ஓசையா இது? இல்லை, எங்கோ ஸ்ட்ரெச்சர் வண்டியில் நோயாளி நகர்த்தப்படும் ஓசை. என் கண்ணே. இத்தனைக்கும் நடுவே அம்மாவின் கலைந்த முகமும் கண்ணீர் பொங்கும் கண்களும். மீராவின் மூளையில் இமைப்பொழுது பதிய அவள் மீண்டும் கண்களை மூடிக்கொள்கிறாள். உடம்பில் எங்கெங்கோ வலி, இடுப்புக்கு கீழ் அசைக்க முடியவில்லை. அம்மா! அவள் வாய் விட்டு முனகியதும் புறங்கையில் சுருக்கன ஊசி போடப்படுகிறது. மறுபடியும் விழிப்பில்லாத மோன நிலை. அம்மாவின் அழுகுரலும் அப்பாவின் கரகரத்த குரலும் காதில் விழுந்தாலும் இவளால் வாய் திறந்து எதுவும் பேச முடியாத நிலைமை. பெங்களூர் ஃபார்முக்கு டிக்கெட் வாங்கிட்டேன், பிளானில் போக போகிறோம். கீர்த்தி அவள் காதோடு சொல்கிறான். நீ எங்கே போனாலும் வேஷ்டியையும் பாலியை கிண்ணங்களையும் எடுத்துண்டு போகணும். ஆமாம். நடுவே நாகுமாமா கட்டளையிடுகிறார். இத்தனை பேருக்கு வாழைக்காய் கறி மட்டும் போதுமா மீரா? இல்லை கொஞ்சம் பூசணிக்காய் நறுக்கி கூட்டு பண்ணிடலாமா? கீர்த்தியின் தாய் அவளுடைய தோலை தொட்டு கேட்கிறாள். உன் வைரத்தோட்டை சுழற்றி தொடு பார்க்கலாம். கீர்த்தியின் கொள்ளுப்பாட்டி இவள் காதை பிடித்து இழுக்கிறாள். இவள் பாட்டியின் கையை பிடித்து தள்ளிவிடுகிறாள். இதற்குள் நர்ஸின் அதட்டல். சும்மா இருங்கம்மா, பேஷண்ட் தூங்குறதே அபூர்வமாக இருக்கு. சார் இவங்களை வெளியே அழைச்சிட்டு போங்க. நான் ஒன்றும் செய்யலைம்மா. குழந்தை காது பக்கம் ரத்தம் வழிஞ்சு காஞ்சு கிடக்கு, துடைச்சேன். அப்பா சப்தமான குரலில் அதட்டுகிறார். மீராவின் மூடிய கண்களுக்குள் வர்ணங்கள் சுழன்று சுழன்று கடைசியில் பச்சை நிற்க மெத்தென்ற புல்தரையில் படிந்திருப்பது போன்ற பிரமை. பக்கத்திலேயே அவள் மீது தனது பாதி உடலை சாய்த்தபடி கீர்த்தி. ஐயோ அப்படி பார்க்காதீங்கோ. வேறு எப்படி பார்க்க? முதல்ல அந்த மூக்கு கண்ணாடியை சுழட்டுங்கோ. ஏன்? கண்ணாடியில் என் முகம் தெரியுது, வெட்கமாக இருக்குது. அப்போ இருக்கட்டும், நீ வெட்கப்படுறத பார்க்க எனக்கு பிடிக்கும். இவங்க யாரோ வர்ற மாதிரி இருக்குது. ஃபார்மில் ஒரு காக்கா கிடையாது. இல்லை, கடகடன்னு மோட்டார் சைக்கிள் சத்தம் கேட்கல. உங்கள் கிளாஸ்மேட், அதான் எம்எல்ஏ பிள்ளை. மக்கு, அவன் எங்கே பெங்களூர் வந்தான்? ஆமாம், இந்த நெக்லஸ் புதுசா? மீரா இருப்பு கொள்ளாமல் நெளிகிறாள். ஏய், பேஷண்ட் கையை அசைச்சிட்டே இருக்கே பாரு. அந்த சாந்தி எங்க? ட்ரிப்ஸ் ஏற்றுற சமயத்தில் பக்கத்தில் இருக்க வேண்டாமா? கொஞ்சம் பலத்த குரலில் ஒலிக்கிறது. மீரா திரும்பி படுக்க முயற்சி செய்கிறாள். எங்களையும் பக்கத்தில் இருக்க விட மாட்டேங்கிறீங்க. நீங்களும் ஒழுங்காக கவனிக்கிறது இல்லை. பேசாமல் என் செல்லத்தை என்கிட்ட கொடுங்கோ, நான் மெட்ராஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறேன். இந்த கஷ்டத்தை பார்க்க சகிக்கலை. அம்மாவின் குரல் இப்போது சற்று தெளிவாகவே கேட்கிறது மீராவுக்கு. தன் மீது சாய்ந்திருக்கும் கீர்த்தியை இடது கையால் நகர்த்த முயற்சி செய்கிறாள் அவள். கொஞ்சம் இருங்க அம்மா, எதுக்காக அலறான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அவன் அவளை பிடித்து புல்தரையிலேயே தள்ளுகிறான். அம்மாக்களுக்கு வேற வேலை என்ன? கட்டில் இல்லை, மெத்தை இல்லை, தலகாணி சாட்டினில் தைக்கலை. மெத்தைக்கு மேலே போடுற விரிப்பு கலர் சுமார்னு ஏதாவது சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. நமக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்கிறது பெரியவங்களுக்கு தெரியாது. நீ பேசாமல் படு. பாவமாக இருக்கு அம்மாவை பார்த்தா. ப்ளீஸ். இப்பொழுது அவள் நன்றாகவே விழிகளை திறந்து பார்க்கிறாள். கடைசியாக என்ன நடந்தது? கேள்வியை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? சிவாஜி கணேசன் விழிகளை உருட்டி கேட்கிறார். அடுத்த கணம், ஐயோ இது என்ன? இத்தனை சப்தம், புகை, நெருப்பு, குமரல். அவள் சிரமப்பட்டு தலையை திருப்புகிறாள். அப்பா தஞ்சாவூரிலிருந்து அன்று காலையில் ரயிலுக்கு புறப்பட்ட அப்பா எத்தனை குஷியாய் எத்தனை ஸ்டைலாய் இருந்தார்.
மீராவுக்கு அவள் அப்பாவின் கம்பீரம் பிடிக்கும். எப்போதும் பளிச்சென இருப்பார். நெஞ்சை சற்று நிமிர்ந்து கொண்டு நிற்பார். பெண்ணின் கல்யாணத்திற்கு பிறகு இந்த நிமிர்த்தல் இன்னும் கொஞ்சம் அதிகமாகியே இருப்பது போல பெருமை. என்ன மாதிரி யாரால முடியும்? கண்களும் உதடுகளும் பெருமிதத்தில் பொங்கி புன்னகையாய் பெருகியது. எங்கே இப்பொழுது திடீரென 10 வருஷம் வயது கூடிவிட்டார் போல் தலை நரைத்து முகத்தில் வெள்ளையும் கருப்புமாய் முள் பலர்ந்து. என்னாச்சுப்பா? அவள் அதற்கு மேல் பேச சக்தி இல்லாதவளால் பார்வையாலே வினவுகிறாள். ஒன்றும் இல்லைம்மா, ஒரு சின்ன ஆக்சிடெண்ட். இதற்குள் அம்மா பதறி அடித்து கொண்டு ஓடி வருகிறாள். இதை பாருங்கோ, டாக்டர் ஏதோ மருந்து எழுதி தந்தார் இல்லையோ, முதல்ல அதை வாங்கிட்டு வாங்கோ, அப்புறம் பேசலாம். அளவு நம்ம குழந்தை இப்போதான் கண்ணை திறந்து பார்த்து பேசுகிறா தெரியும், அதனால தான் சொல்கிறேன். முதல்ல போய் டானிக்கு வாங்கிட்டு வாங்கோ, அப்புறம் நிதானமாக பேசலாம்னு மீரா அம்மாவை பார்க்கிறாள். எங்கோ வெகு தொலைவிலிருந்து வெயில் மழை பாராமல் நடந்து வந்தவள் போல் இருக்கிறாள். 49 வயசுக்கு மீராவின் அம்மா தன்னை நேர்த்தியாகவே அலங்கரித்து கொண்டிருப்பாள். ஏனோதானோ என்று முகம் கழுவி பொட்டு வைக்க அவளுக்கு பிடிக்காது. உடம்பு வேறு சற்று பூசினார் போல இருந்தாலும் சொன்னபடி கேட்கும். இயல்பிலே அடர்ந்து கருத்த கூந்தல், அதை சற்று தூக்கி இளைய வாரி பன் போல கொண்டை போட்டிருப்பாள். நிறைய நகைகள் போடுவதை விரும்ப மாட்டாள். கலகலத்த மனசு என்பது முகத்தை பார்த்தாலே தெரிந்துவிடும். அப்பேற்பட்டவள் கசங்கிய புடவையும் அள்ளி முடிந்த கூந்தலும் அழுதழுது வீங்கி போன முகமாய் அம்மா மீராவின் பக்கத்தில் வந்தமர்ந்து கையை தடவிக்கொண்டே இருக்கிறாள். அம்மா, தாகமா இருக்கு. டாக்டரை கேட்காம எதுவும் கொடுக்கக்கூடாது குழந்தை. ஆச்சு, இப்போ டாக்டர் வந்துடுவார். தண்ணீர் குடிக்க கூடவா டாக்டரை கேட்க வேண்டும்? மீரா கண்களை திறந்து வைத்து கொள்ள பிரயத்தனப்படுகிறாள். நாக்கு உலர்ந்து போய் ஒட்டி கொள்கிறது. வாட்டர் பேக் எங்கே? எங்கிட்ட இருக்கு. எனக்கு தாகம் எடுத்தா என்ன செய்ய? எழுந்து வந்து கேளுங்களேன். 4-5 சீட் பின்னால் தானே இருக்கேன். அவள் அம்மாவிடம் சிரமப்பட்டு கேட்கிறாள். அம்மா, அவர் எங்கேம்மா? வெளியில போயிருக்கார். மீராவின் உதட்டில் ஐஸ் கட்டிகளை கொண்டு வந்து தேய்க்கிறாள் ஒரு நர்ஸ். ரொம்ப தாகமாக இருக்கிறாங்கிறாங்களே, தண்ணி எல்லாம் கொடுத்துடாதீங்க, செப்டிக் ஆகிடும், மெல்ல ஆறிட்டு வருதுன்னு இப்போதான் டாக்டர் சொன்னார். நர்ஸ் இதை சொல்லிவிட்டு குதியுயர்ந்து செருப்பின் மெல்லிய தாளத்துக்கு ஏற்ப அசைந்து அசைந்து செல்ல கொஞ்ச நேரம் அவள் போன திசையையே வெறித்து பார்த்து கொண்டிருக்கிறாள் மீரா. அன்று என்ன நடந்தது? மறுபடியும் மனசுக்குள் இந்த கேள்வி தண்ணீர் பந்து போல் குதிக்கிறது. பஸ்ஸுக்குள் ஏதோ ஆயிடத்து. டமால்னு எத்தனாம் பெரிய சத்தம்! அடேங்கப்பா, குப்புன்னு எவ்வளவு வெளிச்சம்! ஐயோ, அப்ப இவர் என்ன ஆனார்? நெஞ்சு ஒரு முறை துடிப்பை நிறுத்தினார் போலிருக்கிறது. அம்மா, என்னடா அவர் எங்கே? வெளியில போயிருக்கார், இதை வந்துடுவார். பெங்களூர் போறேம்மா. சரிடி, நீ இப்ப தூங்கு. இதற்குள் அரைவாசலில் அப்பாவும் அவர் கூட கையில் டிஃபன் கேரியரோடு நாகுமாமாவும். மீரா நாகுமாமாவுக்கு பின் கீர்த்தி நிற்கிறானோ என்கிற சபலத்தில் விழிகளை அகற்றி பார்க்கிறாள். அவன் அங்கு இல்லை என்பது புரிந்தவுடன் கண்கள் அவளையும் அறியாமல் மூடிக்கொள்கிறது. அதிகம் யோசிக்க முடியவில்லை. எண்ணம் வளர்ந்தால் தலையே வலிக்கிறது. காதுக்குள் ஓவென இரைச்சல் கேட்கிறது. ராத்திரி தூங்கினாளா? நாகுமாமாவின் கணீர் என்ற குரலை எந்த ஆஸ்பத்திரியில் எல்லாவற்றையும் மாற உனக்கு வேற கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன். எங்கே? வலி தாங்காம ஒரே அனத்தல் தான். 5 நிமிஷம் தூங்கியிருப்பார். நினைப்பு ஏதாவது துண்டு துண்டா ஏதோ பேசினா. அவர் எங்கேன்னு 2-3 தடவை கேட்டுட்டா. நான் இவளை எப்படி தேற்ற போறேன்னே தெரியலையே. அம்பியே, கல்யாணத்துக்கு முன்னாலே மாவிளக்கு, சுமங்கலி பிரார்த்தனை எல்லாம் தானே செஞ்சேன். என்னை இப்படி மோசம் செஞ்சுட்டியே. அழப்படாது. நீங்கள் இப்படி கிளங்கினா சார் என்ன செய்வார்? இதே நேரத்தில் நீங்கள் தான் அவருக்கும் மீராவுக்கும் பக்கபலமா. அங்கே பாருங்கோ, வீடு அல்லோல கல்லோலப்படுறது. என் அக்கா பச்சை தண்ணி பல்லில் படாமல் படுத்து கிடக்கா. கீர்த்தி அப்பாவுக்கு நடுவில் ஒரு தடவை அட்டாக் வந்துடுத்து. சொல்லவே சங்கடமாக இருக்குது. இன்னைக்கு 10ஆம் நாள் காரியம். சொல்லாதீங்கோ. அளவும் மெல்லிய குரலில் அவசரமாய் குறுக்கிட மீராவின் தலைக்குள் ஏகப்பட்ட பூச்சிகள் ஊறுவது போல் அவள் மெல்ல பேசுகிறாள். அம்மா, என்னடா கண்ணு, பாட்டி போயிட்டாளா? பாட்டியா? அம்மா ஒரு கணம் ஒன்று புரியாமல் விழிக்கிறாள். நாகுமாமா, 10ஆம் நாள் பாட்டி போயிட்டாளா?
அது நேரம் வரையில் அடக்கி வைக்கப்பட்டிருந்த அலமுவின் துக்கமெல்லாம் தண்ணீர் பானையை கீழே போட்டு உடைத்தால் போல் பொட்டென உடைந்து விட்டது. என் கண்ணே, தெய்வத்துக்கு கண்ணில்லடி, நடக்கக்கூட முடியாம எப்ப எமன் வந்து கூப்பிடுவான்னு காத்துட்டு இருக்கிற கிளங்கட்டையெல்லாம் விட்டுட்டு பூவையும் பிஞ்சையும் பறிச்சுட்டு போனானே. என் தங்கமே, அவனோட மூர்த்த வேஷ்டியை பத்திரமா சுருட்டி கையோட வச்சுட்டு இருந்தியே, அவனை தோத்துட்டியே. மலைமலையா நாங்கள் எல்லோரும் இருந்து அவனோட திவசத்தை கொண்டாடுறோமே, இதை கேட்பார் இல்லையா? மீரா தன்னை மறந்து கண்களை அழுத்து உறக்கத்தை விரட்டி விருட்டென எழுந்து உட்கார முயற்சி செய்கிறாள். கையில் செருகியிருந்த ரப்பர் டியூப் ஊசியுடன் அருந்து விழுகிறது. அம்மா! அதற்கு மேல் பேச முடியாதவளாய் மயங்கி சாய்கிறாள் அவள். அத்தியாயம் 7. எல்லாவற்றையும் மற, உனக்கு வேற கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன். மீராவின் தந்தை இதுவரையில் குறைந்தது 1,00,000 தடவையாவது இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார். போதாக்குறைக்கு மனைவியிடம் வேறு எரிந்து எரிந்து விழுந்தார். எல்லாம் உன்னாலதான். மேலே படிக்கிறேன்னு ஆசைப்பட்டவளை என்னமோ கொல்ல போகிற மாதிரி தரதரன்னு இழுத்துட்டு வந்து மனையில் உட்கார வச்ச. இப்போ சந்தோஷந்தானே? அம்மா எல்லாவற்றுக்கும் மௌனமாய் அழுவாய். அன்றைக்கு மீராவின் கேள்விக்கு பொய்யாய் ஒரு பதிலை சொல்ல முடியாமல் உறைந்து அழுதவள்தான். அதற்கு பின் இன்று வரையில் வாயை திறக்கவில்லை. அப்பாவுக்கு தன் மகளின் எதிர்காலத்தை நினைத்து பயம். அந்த பயம் எரிச்சலாக மாறும்போது எல்லாம் பொண்டாட்டியைத்தான் சகட்டு மேனிக்கு திட்டுவார். கீர்த்தி விபத்திலேயே கருகினதை நாகுமாமா தான் மீராவிடம் கொஞ்சம் கொஞ்சமாய் சொல்ல அவள் விக்கித்து போய் உட்கார்ந்து இருக்கிறாள். ஆரம்பத்தில் அப்பா நாகுவை மகளிடம் பேச விடாமல் தடுத்தார். என்னவோ அவன் தலையெழுத்து அப்படி இருந்திருக்கு. அந்த அத்தியாயம் முடிஞ்சதுன்னு நாங்கள் மெதுவாக மறக்க பார்க்கிறோம். தயவு செய்து இனிமே அந்த பேச்சே வேண்டாமே. அதுவும் சரிதான். ஆனால் நாளை பின்னால் குழந்தை மனசில் 1000 கேள்வி எழாதா? எதையுமே மனசு விட்டு பேசிடணும். உள்ளேயே அழுத்தி வைக்கிறதுனால தான் பிரச்சனையே வருது. என்னையே எடுத்துக்கோங்க. கோபம் வந்தா ஏன் அப்படி கதகளி ஆட்டக்கார மாதிரி ஆடுறேள்? இப்படி ஒரு தடவை ஆடிட்டா மனசு பளிச்சுன்னு ஆயிடுறது. வேற்று மனுஷரிடம் இதற்கு மேல் கடுப்பாய் பேச முடியவில்லை மீராவின் அப்பாவினால். நாகுமாமா இல்லாவிட்டால் மீராவும் கீர்த்தியோடு போய் சேர்ந்திருக்க வேண்டியவள்தான். தஞ்சாவூரிலிருந்து சென்னைக்கு கிளம்பிய பஸ் தஞ்சாவூரின் எல்லைக்குள்ளேயே வெடித்து சிதறிய விஷயம் காற்று வாக்கில் ஊருக்குள் பரவிய போது இரவு மணி 10:30. தூக்கம் வராமல் நாகுமாமா பங்காரு காமாட்சியம்மன் கோயிலில் நடந்த இராமாயண பிரவசனத்துக்கு போய்விட்டு பொடிநடையாய் வீடு திரும்பி கொண்டிருந்தார். அப்போது தெருவில் ஒருவித பரபரப்பு. மனிதர்கள் கும்பல் கும்பலாக கூடி பேசுவதும் திபு திபுவென ஓடுவதுமாய் இருக்க நாகு வெற்றிலைப்பாக்கு கடையில் நின்று விசாரித்தார். என்னப்பா கலாட்டா? மறுபடியும் அடிதடியா? இந்த எலெக்ஷன் வந்தாலும் வந்தது, 1/2 மணி நேரம் நிம்மதியாக இருக்க முடியலையே. கலாட்டா இல்லை சார், பஸ்ஸுக்குள்ளே வெடிகுண்டாம். கடைக்காரரின் பதிலை கேட்டு நாகு கக்கன்னு சிரித்திருக்கிறார். வெடிகுண்டா? நல்லா பார்த்தீங்களா? எவனாவது புரளி கிளப்பி இருப்பான். பஸ்ஸில் உட்கார இடம் கிடைச்சிருக்காதா இருக்கும். அட இல்லை ஐயரே, தஞ்சாவூர்லேருந்து மெட்ராஸ் போகிற தனியார் பஸ். வெடிகுண்டு வெடிச்சு ஒரே நெருப்பு கோலமாக எரிஞ்சிட்டு இருக்காம். அணைக்கிறதுக்கு ஃபயர் என்ஜின் எல்லாம் போயிருக்கு. திக்கென்று நின்ற நாகு அடுத்த கணமே தூக்கி கொண்டிருந்த ஆட்டோ டிரைவர் ஒருவனை எழுப்பி ஏறி உட்கார்ந்து கொண்டு கும்பல் சரிந்த திசைக்கு பறந்து இருக்கிறார். நான் என்னத்தை சொல்ல மீரா? விடிகால 4 மணி வரைக்கும் பஸ் எரிஞ்சுட்டு தான் இருந்தது. முதல்ல அந்த பஸ் நீங்கள் ஏறின பஸ்ஸாக இருக்கக்கூடாதுன்னு ஊரில் இருக்கிற சாமிக்கெல்லாம் வேண்டின்றேன். ஆனால் 2 மணிக்கே தெரிஞ்சு போச்சு இந்த வண்டியில் தான் நீங்கள் இருக்கீங்கன்னு. முதல்ல கண்டுபிடிச்சது உன்னைத்தான் மீரா. கால் முழுக்க நெருப்பு காயத்தோடையும் கூட நீ உன் கையில் கீர்த்தியோட மஞ்சள் வேஷ்டியை இறுக பிடிச்சிட்டு இருந்த. பின் பட்டு இரும்பு கம்பி அடித்து ரத்தச்சேராக இருந்தது. கீர்த்தி அவனைத்தான் ரொம்பவும் தேடினேன். சீட்டோட 2 உடம்பு கறி கட்டையாக ஆகியிருந்தது. அதில் ஜன்னல் ஓரமாக இருந்தது தான் கீர்த்தியாக இருக்கணும். ஏன்னா அத்தனை நெருப்புலையும் உங்கள் அப்பா கல்யாணத்துக்கு போட்ட வைர மோதிரம் அந்த விரல்லையே. இந்த இடத்தில் மீரா காதை பொத்தி கொண்டாள். சொல்லாதீங்க மாமா ப்ளீஸ். நாகு வாயை மூடிக்கொண்டு சற்று நேரம் மூளையை வெறித்தபடி உட்கார்ந்திருந்தார்.
உங்கள் அப்பாவுக்கு டெலகிராம் கொடுத்துட்டு உன்னையும் இன்னும் குத்தூசுரும் குலையுசுரமாக கிடந்தவங்களையும் ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து சேர்த்துட்டு தான் நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணினேன். அதுக்குள்ளே கீர்த்தியோட சித்தப்பாவுக்கு மட்டும் லேசு பாசா விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்னை வேற காணமா தவிச்சிட்டு இருந்திருக்கான். விஷயத்தை மெதுவாகத்தான் சொல்ல சொன்னேன். அப்படியும் உன் மாமனாருக்கு இதை கேட்டு ஹார்ட் அட்டாக் வந்துடுத்து. வீடே நன்னா இல்லை. குழந்தை இன்னும் கல்யாணத்துக்கு கட்டின மூட்டை முடிச்ச பிரிக்கலை. அதுக்குள்ளே இப்படி ஒரு இடி. கிளவி ஜடாய் மாதிரி உட்கார்ந்துருக்கு. ஓன்னு அதன் குரல் தான் பெருசா. ஆஸ்பத்திரியை விட்டு கிளம்புகிற போதுதான் ஒரு சில முகங்கள் அடையாளம் தெரிந்தன. என்ன தாயி இப்படி அம்முட்டியும் வாரி கொடுத்துட்டு நிற்கிறியே, கடவுளுக்கே இது அடுக்குமா? அடி அம்மாடி, ஏன் உசுரை எடுத்துட்டு உன் புருஷனை உசுரை கொடுத்துருக்க கூடாதா அந்த தர்மராசா? புல்ல கம்முனுகிட. மீரா விழிகளை மலர்த்தி அவளை பார்த்தாள். அவள்தான் பஸ்ஸில் மீராவுக்கு பக்கத்தில் ஜன்னல் ஓரமாய் அமர்ந்து குழந்தைக்கு பால் கொடுத்த அதே பெண். பக்கத்தில் குழந்தை நீல தாமரை போல். பிள்ளைக்கு ஒன்றும் ஆகலிங்க, எனக்குத்தான் கால் எலும்பு முறிஞ்சு போச்சு. எங்கள் ஆத்தாவும் அப்பனும் தான் இம்மட்டு நாள் வரை. இவருக்கு என் மேலே ஒரே கோபம். தான் சொல்ல சொல்ல கேட்காம புறப்பட்டேன்னு. இனிமே அவர் பேச்சை மீறவே மாட்டேன் ஆத்தா. மீராவின் 2 கால்களிலும் இப்போதான் கட்டு பிரித்து இருந்தார்கள். புடவை விலக்கி காலை பார்த்த மீராவுக்கு அருவருப்பில் குமட்டி கொண்டு வர அவள் அம்மாவின் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுகிறாள். இப்படியாவது நான் இருக்கணுமாம்மா? என்னை ஏன் காப்பாத்தினீங்க? அவரோட போயிருக்கலாமே. உளராதே, இது பரவாயில்லை, வெளிக்காயந்தான். மண்டையில் அடிபட்டு நினைவு தப்பி கிடந்தியே, அந்த நிலை அப்படியே நீடிச்சு கோமாவில் கொண்டு விட்டாலும் விடலாம்னு டாக்டர் சொல்லிட்டு இருந்தார். அந்த கன்றாவியெல்லாம் இல்லை. அதே பஸ்ஸில் 9 வயது பெண் குழந்தை ஒன்று யாரோ நடிகையோட குழந்தை என்று பேசிக்கிறாங்க. இப்படித்தான் கோமாவில் கிடக்கு. அவங்க நேற்று தான் கார் வச்சு வேற நர்சிங் ஹோமுக்கு கொண்டு போனாங்க. குழந்தை கூட வந்த பொண்ணு முகமெல்லாம் வெந்து போய் இன்னமும் உசுருக்கு போராடிட்டு இருக்கு. மீராவின் கண்முன் அந்த காட்சி. பவுடர் பூச்சும் பளபளக்க உதட்டு சாயமாய் ஒரு பெண் ஊனமுற்று குழந்தையை வெடுக்கென தூக்கி பிடித்த காட்சி. கத்தாத சனியனே, ஐயாவை பார்த்து கும்பிடு போடு. அவ பேரென்ன? மீரா மண்டையை குடைந்து பார்க்கிறாள். ஞாபகத்துக்கு வராதது மட்டுமில்லை, தலையும் வலிக்கிறது. அந்த எம்எல்ஏயும் அவரது டாக்டர் மருமகளும் அச்சாய் பதிந்து இருக்கிறார்கள். அவள் அது பற்றி நாகுவிடம் விசாரிக்க அவர் உதட்டை பிதுக்குகிறார். வெடிகுண்டு வண்டியோட முன்பகுதியில் இருந்த லக்கேஜில் இருந்து தான் வெடிச்சிருக்கு. அதில் மாமனார் மருமகள் எல்லோரும் அவுட்ரு. அநேகமாக அந்த வெடிகுண்டே அந்த மாஜி எம்எல்ஏ தர்மராஜனை குறிவைத்து தான் வச்சிருக்காங்கன்னு பேச்சு. அந்த ஆளையும் அவரோட சகாக்களையும் கூண்டோடு அழிக்க எதிர்கட்சிக்காரங்க தீட்டின திட்டம்னு பேப்பரில் போட்டு இருக்காங்க. மீரா தலை குனிந்து உட்கார்ந்து இருக்கிறாள். அவளையும் அறியாமல் கன்னத்தில் எப்போதும் ஈரக்கோடுகள். யார் யாரையோ பழி வாங்குவதற்காக ஒன்றுமறியாத மற்ற பிரயாணிகள் ஏன் பலியாக வேண்டும்? பஸ்ஸில் வெடிகுண்டு வைத்தவன் கொஞ்சமாவது இதையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டாமா? ஐயோ, குண்டு வெடிச்ச சமயத்தில் அவர் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பார்? பெங்களூர் ஃபார்மை பற்றி நினைச்சிட்டு இருந்திருப்பாரோ? கீர்த்தியை நினைக்கும் போதெல்லாம் அவள் நெஞ்சு தவித்து தவித்து அடங்குகிறது. கல்யாணத்துக்கு முன்னால் அவன் யாரோ என்னவோ 10 நாளில் ஒரு உறவை உண்டு பண்ணிவிட்டு ஆயுசுக்கும் அதை மறக்க முடியாதபடி செய்து விட்டானே. உடம்பு குணமாக விரைவில் தூக்கம் என்பதையே பறி கொடுத்து விட்டு. நிமிடத்துக்கு ஒரு முறை அம்மாவை அழைத்து கேள்வி மேல் கேள்வியாக கேட்கிறாள் அவள். ஏமா, ஆயுசு முடிஞ்சு செத்தாதானமா ஆத்மா சாந்தி அடையும்? இப்படி அசந்து மறந்து இருக்கிறப்போ கழுத்து சங்கிலியை பிடித்து இழுத்துட்டு ஓடுற திருடன் மாதிரி இவரை அந்த யமன் இழுத்துட்டு போயிட்டானே. அவரோட ஆத்மா தன் உடம்பை தேடாதா? தூங்கு மீரா, அவனுக்கு அப்படி ஒரு முடிவுன்னு தலையில் எழுதியிருக்கு. விதி முடியாமல் யாரும் போயிட முடியாது. அப்படின்னா அப்பா இவரோட ஜாதகத்தை தூக்கிட்டு ஒவ்வொரு ஜோசியர்கிட்டையும் பொருத்தம் பார்க்க ஓடினாரே, அப்போ தெரியலையாமா அவர் இப்படி பஸ்லேயே சொல்லாமல் கொள்ளாமல் பிராணனை விடுவார்னு? ஏண்டி, அல்பாயுசு ஜாதகம்னு தெரிஞ்சா கல்யாணம் செஞ்சுருப்போமா? ஜாதகத்தை ஒழுங்காக கணிக்கலையோ என்னவோ. ஒருவேளை இப்படி இருக்குமோ? என்னை கல்யாணம் பண்ணிக்கிறவன் எப்பேற்பட்ட தீர்க்காயுஸ்காரனாக இருந்தாலும் பொக்குன்னு போயிடுவான்னு. அத்தியாயம் 8. இவனை எங்கேயோ பார்த்திருக்கிறோம். மீரா அதிகம் மூளையை கசைக்குள்ள வேண்டிய அவசியமே இல்லை. நாகுமாமா மிகவும் சகஜமாக பேர் சொல்லி அழைக்கிறார். பாப்பா குமரா, என்ன உன்னை காணோமேன்னு நினைச்சிட்டு இருந்தேன்.
இதற்குள் காரில் ஏறிய மீராவின் தந்தை அவசரமாய் இறங்குகிறார். உங்ககிட்ட சொல்லிக்காமல் போறோமேன்னு என் ஒய்ஃபு கிட்ட புலம்பிட்டே இருந்தேன். ஏதோ நீங்க எல்லாம் சிரமத்தை பார்க்காமல் உதவினதுனால தான் என் பொண்ணு இந்த அளவுலையாவது பார்க்க முடிகிறது. அப்பா மீராவின் பக்கம் திரும்புகிறார். அம்மா, மீரா பஸ் ஆக்சிடெண்ட்டுக்கு காயம் அடைஞ்சவங்களுக்கு எல்லாம் சார் தான் உயிர் பிச்சை கொடுத்தது. அவரும் அவர் ஃப்ரெண்ட்ஸும் எப்போவும் ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பாங்க. ரத்தம் கொடுக்கறதுலேருந்து அவசரத்துக்கு மருந்து வாங்க ஓடுறது வரைக்கும். இதில் என்ன துயரம்னா, இதே பஸ் ஆக்சிடெண்ட்டில் சாரோட அப்பாவும் ஒய்ஃபும் இறந்துட்டாங்க. அம்மாவுக்கு ஆறுதல் சொல்கிறதா இல்லை, தன் அம்மாவை பறிகொடுத்த குழந்தையை சமாதானப்படுத்துறதான்னு புரியாமல் தவிச்சிட்டு இருக்கார். இத்தனை கஷ்டத்துலேயும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா அதுக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும். மீரா மோட்டார் சைக்கிளில் இருந்து இறங்கவிருந்த இளைஞனை பார்க்கிறான். இவள் பார்க்கிறாள் என்பது தெரிந்தவுடன் அவன் தன் விரலிடுக்கில் அது நேரம் வரையில் புகைத்து கொண்டிருந்த சிகரெட்டை தரையில் போட்டு அவசரமாய் செருப்பு காலால் தேய்க்கிறான். மீரா மெல்ல கை குவிக்கிறாள். தேங்க்ஸ். நாகு இதற்குள் வழக்கம் போல குறுக்கிடுகிறார். மீரா, குமரன் நம்ம கீர்த்தியோட கிளாஸ்மேட். இந்த விஷயம் இப்போது ரொம்ப அவசியம்தானா என்பது போல மீராவின் தாய் கடுப்புடன் பார்க்கிறார். புறப்படலாமே, ஆச்சு, இப்பவே கிளம்பினாத்தான் இன்னும் 10 நிமிஷத்துல ராகுகாலம் வந்துடும். அப்பா இது எதுவுமே காதில் விழாதவராய் முள்படர்ந்த தாடியை சொரிந்தபடி கட்டை மாதிரி நிற்கிறார். குமரன் தான் மீராவை பார்த்து பேசுகிறான். நடந்தது எல்லாம் மறந்துவிடுங்க மேடம். அஃப்கோர்ஸ் ட்ரை பண்ணுறேன். ஆனால் என்ன சொல்கிறீங்களே, உங்களால் முடியுமா? சண்டை போட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு அம்மா வீட்டில் போய் இருந்தாலும் உங்கள் ஒய்ஃபை நினைக்காம உங்களால் இருக்க முடியுமா? இல்லை, உங்கள் அம்மாவால் தான் உங்கள் அப்பாவை மறந்துட்டு வாழ முடியுமா? நிஜம்தான். கண்டிப்பாக இந்த உறவெல்லாம் ஆயுசுக்கும் மனசை விட்டு நீங்காதுதான். ஆனால் ஒரு விதத்தில் பார்க்க போனால் உங்களுக்கு கீர்த்தி மரணத்தோட பாதிப்பு சீக்கிரம் மறைஞ்சிடும். கல்யாணமாகி 10 நாள்லேயே. இது ஜஸ்ட் லைக் ட்ரெயின் ஃப்ரெண்ட்ஷிப். மீரா இன்னமும் பிடிவாதமாய் விரல் நகத்தில் ஒட்டி கொண்டு இருக்கும் மருதோன்றி சிவப்பியை வைத்தபடி சொல்கிறாள். நோ, நீங்கள் நினைக்கிற மாதிரி இது அத்தனை சுலபமான விஷயமே இல்லை. உங்கள் அம்மா உங்கள் அப்பாவோட வாழ்ந்துருக்காங்க. சண்டையோ சுகமோ அனுபவிச்சு இருக்காங்க. நீங்களும் தான். உங்களுக்குள்ள 1000 இருந்தாலும் உங்கள் மனைவியை நினைச்சு பார்க்குற சமயத்தில் சந்தோஷமோ துக்கமோ நிறைய சம்பவங்கள் இருக்குது. அவன் நினைவாக ஒரு குழந்தை இருக்குது. எனக்கு அப்படி இல்லை. இலையில் உட்கார்ந்து முதல் கவலத்தை எடுத்து வாயில் போடுறதுக்குள்ள கையை தட்டி விட்டாப்புல. எனக்கு அவரை பற்றி எதுவுமே தெரியாது. அவருடைய ரசனை, விருப்பு வெறுப்பு, சுவாபம் உங்களுக்காவது கிளாஸ்மேட் என்கிற முறையில் அவரை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம். யூனோ, அவர் நன்னா சாப்பிடுவாருங்கிறது தெரியும். முதல் தடவை சாதம் போடுறச்சே பயந்துட்டேன். பேச்சில் கிண்டல் இருந்தது. என் மேலே நிறைய ஆசை வச்சுருந்தார். ஆனால் கடைசியாக என்ன சொல்ல நினைச்சார்? செத்து போகிறப்போ என்னை பேரை சொல்லி கூப்பிட்டாரா? பயந்து போய் அலறினாரா? அழுதாரா? இல்லை தூங்கிட்டு இருந்தாரா? இதுக்கெல்லாம் விடை தெரியாமல என்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் சொல்லுங்க? மீராவின் குரல் கம்ம தாய் மகளை தன் மார்புடன் சேர்த்து அணைத்து கொள்கிறாள். போதும்டி, அவனை பற்றி எல்லாம் நினைப்பையும் இந்த தஞ்சாவூர் மண்ணோட உதறிட்டு வா. மீரா தனது கால்களுக்கு இதமாய் தாயின் மடி மீது வைக்கப்பட்டிருந்த தலையணையை ஆக்ரோஷத்துடன் எட்டி உதைக்க முயற்சி செய்கிறாள். அவளது எண்ணங்களில் இருந்த வேகம் இன்னும் பாதங்களுக்கு வராததால் சின்ன துடிப்புடன் கால்கள் தலையணையிலேயே துவள்கின்றன. குமரன் அதட்டும் குரலில் சொல்கிறான். மீரா, நீங்கள் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை, படிச்சிருக்கீங்க. வயசான அப்பா அம்மாவுக்கு மேலும் வருத்தத்தை கொடுக்காதீங்க. அரசியலும் திருமணமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். எலெக்ஷனுக்கு பயந்தோ பிடிக்காமலோ ஆபோஸ் வாங்கினா டெபாசிட்டோட போச்சு. வாழ்க்கையிலே இதே மாதிரி கல்யாணமான உடனே பிரிய நேர்ந்ததுன்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சிருக்கிற மரியாதையோட போச்சு. எலெக்ஷனில் நின்று தோற்கிறவங்களும் பிள்ளைக்குட்டியை பெற்றுட்டு தாம்பத்திய வாழ்க்கையில் பிரியறவங்களும் ஒன்று. பணச்செலவும் கசப்பும் தான் மிச்சம். அப்படியே ஜெயிச்சு வந்தவங்கனாலும் சரி, வாழ்க்கையில் 30-40 வருஷம் சேர்ந்து வாழ்கிறவங்கனாலும் சரி, பிரமாதமாக ஒன்றும் சாதித்திட போகிறதில்ல. பிடிக்குதோ பிடிக்கலையோ, எப்படி காலப்போக்கில் ஜனங்க இந்த தலைவனை ஏற்றுக்கிறாங்களோ அப்படித்தான் ஃபேமிலியிலேயும். நான் டெபாசிட்டை இழந்தாலும் அப்படி இழக்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்களே சும்மா விட போகிறதில்ல. மீரா அழுத்தமாய் சொல்கிறாள். குமரன் புருவத்தை உயர்த்துகிறான். புரியல. தனி மனுஷ விரோதத்துக்காக ஒரு பஸ்ஸில் இருந்த 52 உயிருக்கும் உழ வச்ச அந்த விரோதி
அவன் சமூக விரோதியோ இல்லையோ, இதுவரைக்கும் அவன்தான் என் முதல் விரோதி. கண்டுபிடிச்சு தகுந்த தண்டனை வாங்கி கொடுத்தாத்தான் எனக்கு தூக்கம் வரும். குமரன் வரிசை பெருக்கள் தெரிய முதன்முறையாக சிரிக்கிறான். உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? அதுக்குத்தான் நாங்கள் இருக்கோமே. எப்படியும் ஒரு நாள் அந்த சமூக விரோதியை அடையாளம் தெரிஞ்சுக்காம எங்கள் ஆயுசு முடிய போகிறது இல்லை. அப்படி என் கையால் பிடிபட்டான உங்களுக்கு தந்தி அடித்து வரவழைக்கிறேன். உங்கள் பங்குக்கு என்ன தண்டனை தரணுமோ தந்துடுங்க. மீரா சிலையாய் அமர்ந்திருக்க அம்மா தொண்டையை செரும்புகிறார். மனைவியின் சம்சையை புரிந்து கொண்ட அப்பா லபக்கன வண்டியில் ஏறி உட்காருகிறார். கிளம்பலாமே. அவரது கட்டளைக்காகவே காத்திருந்தார் போல் கார் கிளம்ப, நான் இப்படியே உங்க கூட வந்து வைத்திய தெரு முனையில் இறங்கிக்கிறேன். நாகு முன்பக்கம் மீரா அப்பாவின் பக்கத்தில் தொத்திக்கொள்கிறார். குமரன் தனது ஸ்கூட்டரை ஓட்டிக்கொண்டு காருடன் சிறிது தூரம் வருகிறான். சார், உலகம் ரொம்ப மோசமாயிட்டு வருது. பணத்துக்காகவும் பதவிக்காகவும் அப்பனை பிள்ளை கொள்வதும் தாலி கட்டண பொண்டாட்டி கழுத்து நெருக்கிடும் சகஜமாயிடுத்து. நாகு தன்பாட்டுக்கு புலம்புகிறார். அதுக்காக மீரா சொல்கிற மாதிரி அவங்க துவேஷத்தை தனிப்பட்ட முறையில் வைக்க வேண்டியதானே. பொதுமக்களோட வாழ்க்கையே இதனால் பாலா போகிறது வயிற்றறிச்சல் இல்லையா? கோபம்னு வந்தால் இதெல்லாம் சகஜம்தான். சதாம் ஹுசேன் செஞ்சதை விடவா அந்த ஆளுக்கு என்ன? பச்சை குழந்தைகள் பேர்லேயும் ஒன்றும் தெரியாத பொம்மநாட்டிகள் பேர்லேயும் என்ன விரோதம்? ஒன்றுமே இல்லை. தடன்னு குண்டை உதுத்துண்டே போகிறச்சே குழந்தை குட்டின்னு பார்த்துட்டு இருக்க முடியுமா? நாகு மீராவின் பக்கம் லேசாக கழுத்தை திருப்பி சொல்கிறார். இப்போ நம்ம வழி அனுப்பி வைக்க வந்தானே குமரன், எக்ஸ்எம்எல்ஏ தர்மராஜன் பிள்ளை, இவனே கூட பஸ்ஸில் வெடிகுண்டை வச்சிருக்கலாம்னு ஜனங்க பேசிக்கிறாங்க. சேச்சா, சொல்கிறவங்களுக்கு நாக்கு அழுகி போயிடும். அந்த பிள்ளை உசுருக்கு மன்றாடிட்டு இருந்த எத்தனை பேரை காப்பாற்றினான். மீராவின் தாய் படபடைக்கிறாள். கடந்த சில நாட்களாய் ஆஸ்பத்திரிக்குள் அவள் சின்னதாய் ஒரு சிநேகித பட்டாளத்தை சேர்த்து விட்டாள். அதில் மிக முக்கியமானவன் குமரன். பஸ் எரிந்து சாம்பல், ஸ்தலத்திலேயே இறந்தவர்களின் பட்டியல், இப்படி ஏதாவது ஒரு செய்தியை காலனி வீட்டில் அமர்ந்து காப்பியை பறியபடியே படிப்பதற்கும் இங்கே நேரில் அனுபவிப்பதற்கும் எத்தனை வித்தியாசம்! யார், என்ன பெயர், எந்த ஊர், எதுவுமே தெரியாது. ஆனாலும் சிகிச்சை பெறுபவர்களுக்கும் செய்தி கேட்டு அலறி துடித்து ஓடிவரும் உறவினர்களுக்கும் தனக்கும் இடையே ஒரு உறவு பாலத்தை அமைத்து கொண்டு விட்டாள் அவள். தாங்களாவது தங்களது உறவுக்காக வந்து அல்லல் படுகிறோம். ஆனால் இருக்கிற சொந்தங்களையும் பறிகொடுத்துவிட்டு ஒருவன் உதவிக்கரம் நீட்டி ஓடி வருகிறான் என்றால் அவனை பாராட்டாவிட்டாலும் ஒழிகிறது. பழி சுமத்தாமலாவது இருக்கலாம் இல்லையா? இவனது மனதில் ஓடிய எண்ணத்தை படித்தாற்போல் நாகு சொல்கிறார். அம்மா, நாம் எல்லாருமே அப்பாவிகள். கண்ணுக்கு நேரே ஒருவன் கொள்ளையடிச்சிட்டு போனாலே தெரியாது. எதையுமே மேலோட்டமாக பார்த்தே பழக்கம். எனக்கு ஓட்டு போட்டவங்க அத்தனை பேருக்கும் தினமும் வடை பாயசத்தோடு சாப்பாடு கிடைக்க செய்வேன்னு எவனாவது சொன்னால் வாயை பிளந்துண்டு போய் விரலில் மசி குத்திக்கத்தான் தெரியும். நாம் என்றைக்குமே ஓட்டு போடத்தான் லாய்க்கே தவிர தட்டி கேட்கிற சாமர்த்தியம் கிடையாது. ஆனால் இவங்க அப்படி இல்லை. குமரனுக்கு அவனோட அப்பா கிட்ட பல விஷயங்களே பிடிக்கல. அரசியல் போர்வையில் அவர் அராஜகமாக நிறைய விஷயங்களே செஞ்சிருக்காரு. இதெல்லாம் போதாதுன்னு ஊரெல்லாம் சின்ன வீடுங்க, இப்படியும் அப்படியுமா எல்லா சின்ன வீடுகளுமாய் சேர்ந்து ஒரு காலனியே உருவாகிடும் போல இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வேண்டாமா? அதான் தீர்த்துட்டான். அதே வண்டியில் பொண்டாட்டியும் இருந்திருக்கா, அதையும் கொஞ்சம் யோசிக்கணும். பாலுக்கு அலற குழந்தையை விட்டுட்டு எவனுக்கு மனசு வரும்? மீராவின் தாய் குமைந்தாள். நாம் அப்படி நினைக்கிறோம். ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான அவன் நினச்சிருக்கலாம். அதான் இன்னைக்கு அரசியல். 4 பேரை தீர்த்து கட்டுவாங்க. அந்த ரத்தம் உலறதுக்குள்ள 400 பேருக்கு அன்னதானம் பண்ணுவாங்க. இங்கே அவர் குடும்பத்துக்கு நிதி கொடுத்து பத்திரிகையில் பிளாஷ் பண்ணுவாங்க. குமரன் கூட இந்த ரகமாக ஏன் இருக்கக்கூடாதுங்கிறேன். இங்கே வேணா பாருங்க, கூடிய சீக்கிரத்திலே இவன் ஒரு மந்திரியாக வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. மீராவின் தாயின் முகத்தில் குழப்பம். மீராவோ இரவு தஞ்சாவூரின் நெரிசலான போக்குவரத்தை வெற்று பார்வையால் அளந்தபடி மௌனமாய் இருக்கிறாள். சொல்ல முடியாது. குமரன் மந்திரியாய் வந்து இந்த பஸ் விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு லட்சக்கணக்கில் வாரி வழங்கினாலும் வழங்குவான். ஓகே, நான் இறங்க வேண்டிய இடம் வந்துடுத்து, ஓரங்கட்டுப்பா. நாகு காரின் வேகம் குறைந்ததும் விசுக்கென இறங்குகிறார். ஊருக்கு சேர்ந்ததும் லெட்டர் போடுங்க சம்பந்தி. மீரா, மனசை போட்டு குழப்பிக்காதே, மேலே படி. மீரா இலக்கில்லாமல் தலையாட்டுகிறாள். கார் நகரத் தொடங்கியதும்
அவள் தாய் எரிச்சலுடன் சொல்கிறாள். இந்த நாகுவை கண்டாலே பிடிக்கல. ஏதோ உதவி செஞ்சிருக்காரே தவிர மனசுக்குள்ள அத்தனை வினை. சும்மா இருடி. அப்பா அதட்டினாலும் அவள் ஓயவில்லை. அந்த பிள்ளையாண்டன் மேலே அத்தனை பழி சொல்கிறாரே, அப்படி சொல்கிறதா இருந்தால் நான் கூடத்தான் இவர் மேலே 1000 பழி சொல்லுவேன். தன் பொண்ணுக்கு கிடைக்காத வாழ்வு இன்னொருத்துக்கு கிடைக்கிறதாவதுன்னு இவர் ஏன் அந்த டைம் பாமை வச்சிருக்க கூடாதுங்கிறேன். டைம் பாம்ங்கிறது என்ன, ஓலை பட்டாசா? எதுக்கு இப்படி அனாவசியமாக கற்பனையை வளர்த்துக்கிற? மீரா கொஞ்சம் தூங்கட்டும், நீ பேசாமல் வாயேன். மீரா தூங்கவில்லை. கண்ணை மூடினால் குமரன் வந்து நிற்கிறான். அவளது விழி ஓரத்தில் சின்னதாய் இரு முத்துக்கள்.